படியாக மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க, அடுத்தது குடியிருப்பை துண்டிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களை வந்து வெளியேற்றக்கூடிய நோக்கமாக இதை வந்து ஒரு தீண்டாமைன்ற நோக்கில் தான் சார் இதை செய்கிறாங்க. குறிப்பாக அறிஞர் மக்களை தான் குறி வச்சு இவங்க செய்கிறாங்க. யார் செய்கிறா? மாவட்ட நிர்வாகம். இதை மாவட்ட நிர்வாகம் ஏற்க மறுத்தா அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருப்போம் சார். அடுத்த கட்ட போராட்டம் தான் அடுத்த கட்ட போராட்டம் எதுவாலும் இருக்கலாம். அதாவது இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும். ஆமாம் சார், நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் சார். வணக்கம். ஃப்ரீடம் நியூஸிற்கு அன்புடன் வரவேற்கிறோம். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை ஒட்டி மிக அழகாக ஓடிக்கொண்டிருப்பது தஞ்சை பொது ஆற்றுப்பாலம். இந்த ஆற்றுப்பாலத்தை ஒட்டி அமைந்திருப்பது சிவாஜி நகர். இந்த நகரை ஒட்டி அமைந்திருப்பது ஆலமச்சி தெரு. இப்பகுதியில் சானிட்டரி லேபர் காலனி என்று 1953ஆம் ஆண்டு கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் திரு எஸ்ஆர் பிரகாஷ் என்பவரால் திறந்து வைக்கப்பட்ட கல்வெட்டுடன் காட்சியளிக்கிறது இந்த அழகிய கிராமிய வீசும் நகர். இப்பகுதியில் தஞ்சை மாவட்ட திராவிடர் தமிழர் கட்சி மற்றும் அப்பகுதி மக்கள் இணைந்து உள்ளிருப்பு தொடர் போராட்டத்தை கடந்த 2 நாட்களாக நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் ஏன் என்று அப்பகுதி பெண்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்தோம். மேலும் இந்த போராட்டத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனரில் வலியுறுத்தியிருப்பது அருந்ததி மக்களின் மீதான தீண்டாமையை கடைப்பிடிக்காதே, அருந்ததியர் மக்களுக்கு குடியிருக்க வீடு, செத்தப்பின் சுடுகாடு வழங்கிடு, 3 தலைமுறையாக தூய்மை பணியாளராக இருந்து வரும் அருந்ததிய மக்களை அப்புறப்படுத்தும் முயற்சியை கைவிடு, 70 ஆண்டுகளுக்கு மேல் அருந்ததியர் குடியிருப்பில் குடியிருந்து வரும் அருந்ததியர் மக்களுக்கு அதே இடத்தில் தனித்தனி வீடுகள் கட்டி கொடு. வீடு கேட்டு பலமுறை மனுக்கள் கொடுத்தும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் கண்டுகொள்ளவில்லை. ஏன்? பாதிக்கப்பட்ட 44 அருந்ததிய குடும்பங்களுக்கு அதே இடத்தில் குடியிருக்க வீடுகள் கொடு என்று இந்த வரிகளை எழுதி வைத்து இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நகரப்புறத்திலேருந்து அகற்றுறதை ஒரு முக்கியமான ஒரு வேலையை எடுத்து இந்த தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் செய்கிறாங்க. இது எல்லா மாவட்டத்திலும் நடக்குதுங்க. அதை தடுத்து தான் இது ஒரு தீண்டாமையின் உச்சகட்டமாக நாங்கள் அதை பார்க்குறோம் சார். அடுத்த 2வது கோரிக்கை வந்து சுடுகாடு வழங்கிடு, மக்களுக்கு குடிநீர், வீடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க அருந்ததியர்களுக்கு. இப்போ ஏற்கனவே வீடு இருக்கு, புதுசாக வீடு கேட்குறீங்களா? என்ன அதோடைய கோரிக்கை என்ன? இல்லை சார், இப்போ வீடு வந்து அவங்க வந்து மிக பழுதடைந்த ஒரு வீடாக தான் சார் இருக்குது. அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த வீடே வந்து குடியிருக்க தகுதியில்லாத வீடாக தான் இருக்குது. அதை இடிச்சிட்டு இல்லை புது வீடோ அல்லது அடுக்குமாடி குடியிருப்போ ஏதோ ஒரு வீடு அவங்களுக்கு கட்டித்தர தான் சார் நாங்கள் கோரிக்கையாக வச்சுருக்கிறோம். சார், இவங்க வந்து பல தலைமுறையாக வந்து இருக்க சொல்கிறாங்க. அது என்ன, அதோடைய உண்மை தன்மை என்ன சார்? இவங்க வந்து 1953 இங்கே குடியமர்த்தப்பட்டாங்க சார். இது வந்து மருத்துவ இலாக்கா புறம்போக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது புறம்போக்கு. இவங்க அந்த காலத்தில் வந்து அறிஞர் நாட்டாமையான பி மாறன் என்றவர் தான் இந்த இடத்த காட்டி இங்கே நாங்கள் குடியிருக்கிறோம்னு சொன்னனால அவங்க வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் சார் இதனுடைய வரலாறு. சரி சார், குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. அதாவது இந்த மின்சாரத்தையும் குடிநீர் வசதியும் மாநகராட்சி துண்டிச்சதா? உண்மையில் துண்டிச்சிருக்காங்களா
அவங்க வந்து மாநகராட்சியே காலி பண்ண நினைக்கிறாங்களா? அதான் சார் இது வந்து படிப்படியாக மின்சாரத்தை துண்டிக்கிறாங்க, அடுத்தது குடியிருப்பை துண்டிக்கிறாங்க. தொடர்ந்து இவங்களை வந்து வெளியேற்றக்கூடிய நோக்கமாக இதை வந்து ஒரு தீண்டாமைன்ற நோக்கில் தான் சார் இதை செய்கிறாங்க. குறிப்பாக அறிஞர் மக்களை தான் குறி வச்சு இவங்க செய்கிறாங்க. யார் செய்கிறா? மாவட்ட நிர்வாகம். மாவட்ட நிர்வாகம் செய்கிறா? ஆமாங்க. சரிங்க சார். சரி, அடுத்தது வந்து ஆரம்பிச்சில் வந்து வேலை செஞ்சவங்களுக்கு ஆங்கில ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது இருக்காங்க. இதுக்கு ரெக்கார்டு இருக்கா? இருக்குது சார், ரெக்கார்டு இருக்குது. அந்த கோட்டர்ஸனுடைய கல்வெட்டே அதுக்கு ஆதாரம். அந்த கோட்டர்ஸனுடைய பொறிக்கப்பட்ட கல்வெட்டே அதற்கு ஆதாரம். சரி, இப்போ வந்து நீங்கள் வேறு இடத்துல வீடு கொடுத்தா எடுத்துக்குவீங்களா, இல்லை இதுதான் வேணுமா? அதை நாங்கள் தலைமையில் கேட்டு, எங்கள் தலைவர்கிட்ட கேட்டு, மக்கள்கிட்ட கேட்டு தான் சார் நாங்கள் முடிவு எடுப்போம். சரி சார். இப்போ தொடர் போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க. இது எத்தனை நாளைக்கு தொடரும்? இல்லை உங்களுடைய இறுதி நடவடிக்கை எது வரைக்கும் தொடரும் இந்த போராட்டம்? சார், இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்காம இந்த போராட்டம் தொடரும் சார். அது வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் சார். சரி, அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? இது வரைக்கும் வரல சார். நேற்று ஒரு சொல்லிட்டு எங்கள்கிட்ட மனு கேட்டு வாங்கிட்டு போயிருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் இந்த பேச்சுவார்த்தைக்கு வரல சார். சரி, இந்த இது உண்ணாவிரத போராட்டமா உள்ளீர் போராட்டமா? இது உள்ளிருப்பு தொடர் போராட்டம் சார். இந்த போராட்டத்தினுடைய வடிவம் அடுத்தது நிலைப்பாடை கருதி மாறும் சார். மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சார். இந்த போராட்டத்திற்கு பாதுகாப்பு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா மாவட்ட நிர்வாகம்? காவல்துறை பாதுகாப்பு இருக்காங்க சார். சரி சார். சரி, இப்போ நீங்கள் வந்து நேற்று ஆர்ஐ வந்தாங்க, என்ன கோரிக்கை கொடுத்துருக்கீங்க? அவங்க எத்தனை நாள் டைம் கேட்டிருக்காங்க? அவங்க டைமில் ஒன்று கேட்கல சார். நாங்கள் மனுவாக கொடுத்துருக்குறோம், பொதுமக்கள் சார்பாக ஒரு மனு கொடுத்துருக்குறோம். அந்த மனுவில் என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இதே பகுதியில் எங்களுக்கு வீடு கட்டி தரணும், 44 குடும்பங்களுக்கு இதே பகுதியில் வீடு கட்டி தரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் சார். சரி சார், வேறு என்ன முக்கியமான கோரிக்கை இருக்குது? இப்போக்கி இவங்களுக்கு வீடு தான் சார். சரி, வீடு இல்லாமல் இருக்கிற உண்மையிலே இவங்க வீடு இல்லாதவங்க சார். சரி, இங்கேருந்து அவங்களை அகற்றுறதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சார். மொத்தம் எத்தனை வீடு இருக்குது? எவ்வளோ மக்கள் இருக்காங்க சார் இங்கே? இங்கே 44 குடும்பம் இருக்குது சார் இந்த ஏரியாவில். எவ்வளோ மக்கள் இருப்பாங்க? எவ்வளோ வாக்காளர் இருப்பாங்க? மக்கள் எப்படி ஒரு 1000 பேர் இருப்பாங்க சார். சரி சார். சரி, இப்போ உங்கள் கட்சி பேர் என்ன? எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி இந்த உள்ளூர் போராட்டத்தில் கலந்துக்கிறீங்க உங்கள் கட்சி சார்பாக? இப்போ எங்கள் கட்சி சார், உங்களுடைய மாநில தலைவர் யார்? நாங்கள் வந்து திராவிட தமிழர் கட்சி சார். எங்கள் மாநில தலைவர் வெண்மணி சார். இப்போ நாங்கள் இந்த கட்சி இந்த யார் இங்கே வந்து இருக்கீங்க? இப்போ வந்து மாநிலத்திலேருந்து மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தோழர் கருவீர பாண்டியன் வந்திருக்காரு. மாவட்ட தலைவர் தோழர் ரமேஷ் இருக்கார். அப்புறம் இடதுசாரி அமைப்புகள் வந்திருக்கு சார். சரி சார். இடதுசாரி சிபிஎம், சிஐ, தமிழ்நாடு தீண்டாமை முன்னணி, மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள்லாம் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க சார். இன்றைக்கி எத்தனாவது நாள் போராட்டம்? இன்னைக்கு எத்தனாவது நாள் போராட்டம் சார்? இது 2வது நாள் போராட்டம் சார் இது. சரி சார். வேறு ஏதாவது மாவட்ட ஆட்சியருக்கு முக்கியமான கோரிக்கை வைக்க விரும்புகிறீங்களா? எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வரணும் சார். எங்கள் மாவட்ட மக்களை சந்திக்கணும், மக்களுடைய குறையை கேட்டு அவங்களுக்கு இந்த இங்கே வீடு கட்டித்தர ஏற்பாடு பண்ணணும் சார். இதான் சார் எங்களுடைய நோக்கம், இதான் சார் எங்களுக்கு கோரிக்கையும். தேங்க்யூ சார். இதை மாவட்ட நிர்வாகம் ஏற்க மறுத்தா அப்படின்னா நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக இருப்போம் சார். அடுத்த கட்ட போராட்டம்னா? அடுத்த கட்ட போராட்டம் எதுனாலும் இருக்கலாம். சரி, அதாவது இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தணும். ஆமாம் சார், நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும் சார்.